நற்பவி, நற்பவி, நற்பவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? சிவராத்திரியெல்லாம் எப்படி போச்சு? நான் சில ப்ரேயர் மெத்தட்லாம் அனுப்பியிருந்தேனே, அதெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். திரும்ப நான் அத இப்போ YouTubeல கூட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதே மாரியே ப்ரே பண்ணி பழகிக்கோங்க. புரியுதா? உறுதிமொழி, அதே மாரி நம்மளுடைய கற்பனைகள், அதே மாரி நம்மளுடைய நன்றிக்கடன், மரியாதை, தேங்க்ஸ் இந்த ஒரு விஷயங்கள். இத பண்ண கத்துக்கணும். ப்ரேயர் அதுதான். அதே மாதிரி இப்போ ஜாதகங்கள் நெறைய பேரு நேத்தி கூட ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, "நீங்க ஜாதகங்கள் பார்க்கறது எப்படி பிரசன்னம் மூலமாவா? இல்ல எப்படி கட்டங்கள வச்சா? இல்ல எப்படி?" அப்படிங்கிற ஒரு விஷயம். எல்லா முறைகளும் அதில இருக்கு. நெறைய பேருக்கு ஜாதகமே தெரியல அப்படிங்கும்போது, அவங்க கேட்கிற நேரத்துக்கு அந்த பிரசன்னத்த பார்த்து பண்றது தான் முறை. அது இல்லாமல் மத்தபடி நம்ம அவங்களுடைய ஜாதகம் பெர்ஃபெக்ட்டா இருந்து, டைமிங்லாம் கரெக்ட்டா இருந்தா, அத வச்சு நம்ம சொல்லலாம். தசா புத்தி ரொம்ப முக்கியம். இதில முக்கியமான விஷயம் எல்லா ஜோசியர்களும் சொல்றது வந்து ஒரு ஜென்ரலா ஒரு விஷயங்கள சொல்றாங்க. அதில ரொம்ப டீப்பா போய் பார்க்கும்போது, நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்காம இருக்கோம். திதி அப்படிங்கிறது வந்து நம்ம இறந்தவர்களுக்கு மட்டும் தான் பார்க்குறோம். சுவாமிக்குலாம் மட்டும் தான் திதியில வந்து நம்ம வந்து பர்த்டே மத்த விஷயம் எல்லாம் கொண்டாடுறோம். அஷ்டமி, கோகுல அஷ்டமி, ஸ்ரீராம நவமி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். சஷ்டி புரியுறதா? ஸோ, நமக்கும் திதிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். எந்த திதியில பொறந்தோம்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அது மூலமா தான் திதி சூன்யம்னு எல்லாருக்குமே 2 வீடு. நம்ம 12 வீடு கட்டங்கள்ல 2 வீடு வந்து திதி சூன்யம் ஆயிடும். சதுர்தசின்னு ஒண்ணு இருக்கு. அந்த திதியில பொறவங்களுக்கு மட்டும் 4 கட்டங்கள் வந்து திதி சூன்யம் ஆயிடும். திதி சூன்யம்னா, அந்த வீட்ல உட்கார்ந்திருக்கிற கிரகங்கள் வந்து முழுமையா வேலை செய்யாது. அந்த வீட்டோட அதிபதியும் முழுமையா வேலை செய்ய மாட்டாரு. இதனால தான் எல்லாரும் கஷ்டப்படுறோம். அது நம்ம யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அது எந்த வீட்டோட அதிபதி, அது எதோட சம்மந்தப்பட்டது, உடல் ரீதியா, நம்முடைய தொழில் ரீதியா, வாழ்க்கையில, அது அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அதே மாரி முடக்கு ராசின்னு ஒண்ணு இருக்கு. முடக்கு நட்சத்திரங்கள். ஸோ அது என்ன தெரியுமோ அந்த இடத்துல முடங்கி போய் நம்ம உட்காந்துக்கிறோம். அதே மாரி சொன்னேன் செவ்வாய், சுக்கிரன், குரு இதெல்லாம் வந்து சில கட்டங்கள்ல உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா அது வேற ஒரு பிரச்சனைகள், குழந்தை, திருமணம் இந்த மாரி விஷயங்கள்ல பிரச்சனைய ஏற்படுத்தும்னு. அந்த விஷயங்களும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இத விட முக்கியம் மாந்தி. மாந்திங்கிறது என்னன்னே தெரிய மாட்டேங்கிறது. மாந்தி எங்க இருக்கு? அது எந்த வீட்டோட சம்மந்தப்பட்டதுக்கு? அது எந்த பிளானட்டோட சம்மந்தப்பட்டிருக்கு? நட்சத்திரங்கள், அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணும்? அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம்? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ரொம்ப நுணுக்கமா உள்ள போனா, நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாரி இந்து லக்னம்னு ஒண்ணு இருக்கு. அதே மாரி 120 வருஷம் நம்ம வாழறோங்கிறோம். ஸோ 12 கட்டங்கள்ல 10 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம லக்னங்கள் மாறிண்டு வருது. 120 வருஷத்துக்கான இது. அதே மாதிரி நம்ம அம்மா வழியில பொறந்தோமா, அப்பா வழியில பொறந்தோமா, எந்த கர்மா நம்மள நோக்கி போயின்ட்டுருக்கோம் நம்மோ. ஸோ, அப்ப எந்த குலதெய்வ வழிபாடு நமக்கு ஒரு பலனை குடுக்கும், அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். அப்பான்னு எடுத்தா அப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய அம்மா 2 குலதெய்வத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே மாரி அம்மான்னு எடுத்தா அம்மாவுடைய அப்பா, அம்மாவுடைய அம்மா குலதெய்வத்த மனசுல வச்சுக்கணும். 4 குலதெய்வங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதெல்லாம் நம்ம பண்றதில்ல. இப்படி பல விஷயங்கள் நம்ம தெரியாமயே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். பொதுவா எல்லாரும் சொல்ற ஜோசியத்துல இந்த ராகு சரியில்ல, கேது சரியில்ல, ஏழரை சனி நடக்கிறது, குரு அதுக்கு மாறணும், அத மாறணும். இந்த விஷயங்களையே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர, இதுக்குள்ள இவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் இருக்குங்கிறத நான் ரொம்ப உட்காந்து உட்காந்து ஏன்னா நான் நெறைய அடிபட்டுருக்கேன், அடிபட்டுன்னு இருக்கேன். ஸோ, அதனால இத உட்காந்து டெய்லியும் நான் பார்க்குறது. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? என்னன்னு பல பல உண்மைகள் வெளியில வருது. அப்ப பல பேரோட ஜாதகங்கள் எடுத்து எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது, இந்த மாரி விஷயங்கள் இருக்கான்னு கேட்கும்போது, ஆமா அப்படிங்கிறாங்க. ஸோ நெறைய விஷயங்கள் நமக்கு வெளியில தெரியாமயே அது மறைக்கப்படுது. அந்த ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாரி அன்னதானம் எப்படி என்ன பண்றது? அதே மாரி டொனேஷன் அப்படிங்கிறான். அந்த டொனேஷன்னா என்ன? எப்படி பண்ணணும்? யாருக்கு பண்ணணும்? அப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. தெரியும். ஆனா நம்ம பண்றது கிடையாது. ஏன்னா அத பத்தி யோசிக்கல. நமக்கு அந்த மாரி யாரும் சொல்லிக் குடுக்கல. அதனால அத பத்தி யோசனை நமக்கு வரல. ஸோ இதெல்லாம் நம்ம என்னைக்குமே சரி பண்ண கத்துக்கணும். கத்துண்டா தான் நம்ம வாழ்க்கைய எத நோக்கி போறோம், என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம கரெக்ட்டா அந்த பாத்துல போனா தான் நம்ம வின் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பார்க்காமயே நெறைய பேர் வின் பண்றாங்களேன்னா, அவங்க ஜாதகங்கள், அவங்களுடைய கர்மா அந்த மாரி அமைப்பு, அது ஆட்டோமேட்டிக்கா அவங்கள கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வைக்கிறது. நம்ம அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. அதாவது 100ல 2 பேர் ஜெயிச்சிருப்பான். 98 பேர் வந்து இந்த மாரி பிரச்சனையில தான் இருப்பான். அந்த 98 பேர நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்.
ஸோ அந்த 98 பேருக்கு என்ன பிரச்சனைகள்ங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 2 பேர் வின் பண்ணதையே வச்சு நம்ம பேசின்னு இருக்கக்கூடாது. ஸோ அதனால இந்த மாரி ஒரு விஷயங்கள நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். திதி சூன்யம்னா என்ன? மாந்தினா என்ன? முடக்கு ராசினா என்ன? இந்து லக்னம்னா என்ன? எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுண்டா தான், நம்ம வாழ்க்கையில எங்க சறுக்கி விழறோம், என்ன ஆகுறோம். ஏன்னா நெறைய பேரு சில விஷயங்கள மட்டும் வெளியில சொல்லுவோம், சில விஷயங்கள வெளியில சொல்ல மாட்டோம். ஜோசியர்கிட்ட போனாலும் சரி, டாக்டர் கிட்ட போனாலும். அதற்கு காரணம் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கே தெரியும். ஓ! இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தவறா போகுது. இத நம்ம திருத்திக்கணும். இத மாத்திக்கிறதுக்கு என்ன வழி? அப்படிங்கிறது இனிமே ஓப்பனா நம்ம பேசம்போது தான் அதற்கான ரெமிடீஸ் கிடைக்கும். மறைச்சு மறைச்சு வைக்கிறதுனால, வெட்கப்படுறதுனாலயே ஒண்ணும் ஆக போறது கிடையாது. யாரும் வெளியில போய் இந்த மாரி ஒருத்தவங்க இருந்தாங்க, இவ்வளோ இதாயிட்டாங்கன்னு சொல்ல போறது கிடையாது. ஒரு ரெமிடினா அத வந்து ஓப்பனா நம்ம தெரிஞ்சு, அதற்கான வழிய கத்துக்க வேண்டியது தான் கரெக்ட்டான முறை. அத நான் செய்ய ஆசைப்படுறேன். யாருக்கு எந்த பிரச்சனைகள் என்னன்னாலும் என்கிட்ட ஃப்ராங்க்கா பேசுங்க. உங்க டீட்டெயில்ஸ், பர்த் டீட்டெயில்ஸ எனக்கு அனுப்புங்க. தெரியலையா? இந்த மாரி நெறைய பேருக்கு இன்னும் வந்து குலதெய்வம் தெரியல. அத விடுங்க. அதே மாதிரி பொறந்த நேரமே கரெக்ட்டான்னு தெரியல. இதுக்குள்ளருந்து இதுக்குள்ள அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. 1960ஸ்லலாம் பொறந்தவங்களுக்கே தெரியலன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க அம்மாலாம் கரெக்ட்டா எழுதி வச்சாங்க. முன்னாடி 1940, 50க்கு முன்னாடி பொறந்தவங்க வேணா அதெல்லாம் மிஸ் ஆயிருக்கும். அவங்கலாம் இல்ல ஏதோ அப்படிங்கலாம். இப்போ 60, 70ஸ்ல பொறந்தவங்களுக்கும் தெரியலங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதான் பெரியவங்க இருந்தா அதெல்லாம் கேட்டு எழுதி வச்சுக்கணும். இப்ப இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். சயின்ஸும் அதுவும் வந்து ஒண்ணு தான். அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி 2மே வந்து ஒரு மிங்கிளான ஒரு விஷயம் தான். நான் பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கும்போது அஸ்ட்ரானமி படிச்சேன். அப்பவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில. மேத்தமேட்டிக்ஸ் நல்லா வருங்கனால அத பார்த்து நெறைய இவ்வளோ பிளானெட்ஸ் இப்படி மூவ் ஆகுது. இந்த மாரியான கால்குலேஷன்ஸ் அப்படின்னு. அப்புறம் இதுக்குள்ள வர வர அந்த அஸ்ட்ராலஜிலாம் படிக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறனால தான் என்னோட மியூசிக் தெரப்பி இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து ஈஸியா நான் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ, அதனால எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஆராயணும். இன்னைக்கு தான் யூடியூப திறந்தா பல விஷயங்கள் இருக்கு. இந்த மாரி சயின்டிஃபிக்கான விஷயங்கள், ஸ்பிரிச்சுவலான, டிவைனான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாதி, மத பேதங்கள் இதில கிடையாது. முழுமையான இயற்கையோட என்னவோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கும்போது, ஒருத்தர் சொல்றது, அது என்னன்னு உங்களுக்கு புரியும். நீங்களும் வந்து இது இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கே, இதுக்கு இத தான் காரணமா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி, உங்களுக்கு இந்த மாரி இந்த இடத்துல பிரச்சனை இருக்குமோன்ற ஒரு டவுட் வந்தா தான் நீங்க கேட்கவே முடியும். அது இல்லாட்டி யார் எது சொன்னாலும் ஜோசியர்கள் சொல்றத கேட்டுட்டு அதையே நீங்க பண்ணும்போது தான் வாழ்க்கையில நம்ம தப்பான ஒரு விஷயத்த போறோம். ஐய்யய்ய! எதுவுமே இல்ல ஜோசியம் பொய்ங்கிறோம். ஜோசியம் பொய் கிடையாது. நம்ம எத தெரிஞ்சுக்கணுங்கிறத நீங்க அப்ரோச் பண்றத வச்சு தான் அத கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா பல கால்குலேஷன்ஸ் அதில இருக்கு. நீங்க சொல்ற விஷயத்த வச்சு கால்குலேட் பண்ணி துல்லியமா அத சொல்லலாம். இல்லாட்டி பொதுவான பலன் தான் சொல்லுங்க. எப்படி ஒரு எம்பிபிஎஸ் வந்து ஒரு பொதுவான டாக்டரோ, அது இல்லாம ஸ்பெஷலைஸ்டு ஒரு டாக்டர் போறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க மைன்யூட்டா அந்த விஷயங்கள சொல்ல கத்துக்கணும். என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட நம்பர் வந்து 7397420655 இது கால் பண்றதுக்கு மட்டும். வாட்ஸ்அப் வந்து 7550140619. என் பேர் தேவ் ஓங்கார். சுரேஷ் ஹரிஹரன்னு சொல்லலாம். என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்ல கால் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கான தீர்வு நல்லபடியா கிடைக்கும். இன்னைக்கு காத்தால கூட ஒருத்தருக்கு நான் சொன்னேன். நானே மிரண்டு போனேன். என்னடா இது ஒரு விஷயங்கள் நம்ம கேட்கலாமா? வேண்டாமான்னு கேட்டேன். அதுதான் இருந்தது. ஸோ அவ்வளோ துல்லியமான ஒரு விஷயங்கள நம்மளால் கேட்க முடியும். அதற்கான ரெமெடி சொல்ல முடியுங்கிறது படிப்படியா நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் டெவலப் ஆயி பல விஷயங்கள யோசிச்சு யோசிச்சு நெறைய விஷயங்கள ஆராய்ச்சி செஞ்சு, ஓ! இப்படியெல்லாம் இருக்கு. இத ஏன் யாரும் சொல்லலையேங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா அது எல்லாருக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்த கண்டிப்பா என்னால சொல்ல முடியும். வழிகாட்ட முடியும். எல்லாரும் நம்பிக்கையா இருங்க. நற்பவி, நற்பவி, நற்பவி.